நான் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். சில சங்கி பயலுக அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் வந்து மாடுகள்லாம் வளர்க்குறோம், அதை பராமரிப்பதற்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. திருப்பி கேட்குறாங்க, அமைதியாக இருக்கிறாரு. 3வது முறை கேட்கும்போது கோபமாயிடுறாரு. கோபமாயிட்டு நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சென்னை அப்படின்றாங்க. சரி சென்னையில் சேரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது, நீ எப்போயாவது அங்கே போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நாங்கள் போனதே இல்லை. ஏண்டா உங்கள் ஊரில் வந்து ஒரு சேரியில் வந்து மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்து பராமரிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, ஆட்டை மாட்டை வந்து பாதுகாக்கிறியா அப்படின்னு அடித்து விரட்டி விட்டுறாரு. இந்த செய்தி நான் கேட்கவுமே சரி இதை பற்றி ஏதாவது ஒரு மாட்டுக்கறியை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு அவரை பற்றி நம்ம படித்தோம் அவர் புத்தகத்தில். வலிமையான இந்தியாவை உருவாக்க வேண்டும், அந்த வலிமையான இந்தியாவை உருவாக்க வலிமையான இளைஞர்கள் வேண்டும், அந்த வலிமையான இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்றால் வலிமையான உணவு வேண்டும், அந்த வலிமையான உணவு தான் மாட்டுக்கறி. அவர் எந்த இடத்துலையும் மாட்டு மூத்திரத்தை சொல்லலை,